பாருங்க, இப்படியெல்லாம் பண்றனால தான் ஒரு சிலர் இப்படி இருக்கிறனால தான் ஹெல்ப் பண்ற மைண்டே யாருக்கும் வரதில்லைங்க. இது வந்து திருப்பூர்ல நடந்த ரீசென்ட்டா என் ஃப்ரெண்டுக்கு நடந்த இன்சிடென்ட்டு. கேஷுவலா ரோட்ல போம்போது ஒருத்தங்க டிராப் பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டிராப் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு லிஃப்ட் கேட்டாங்க. லிஃப்ட் குடுத்துருக்கான். அவங்க ஒரு பர்ட்டிகுலர் டெஸ்டினேஷன் சொல்லியிருக்காங்க. அங்க இறக்கி விடும்போது அவன புடிச்சு அப்படியே தள்ளி விட்டுட்டு, கூட இன்னொரு பையன் அங்கேருந்து ஆப்போசிட்ல ஓடி வந்திருக்கான். அது அவனோட கேங்கு. அவனுக்கு 2 பேரும் சேர்ந்து இவன அடிச்சு தள்ளிட்டு 1 பவுன் செயினுங்க. அவன் கழுத்துல இருந்த செயினையும் பறிச்சுட்டு ஓடிட்டாங்க. ஐயோ பாவம்! லிஃப்ட் கேட்டாங்களே, நடந்து வராங்களேன்னு சொல்லிட்டு லிஃப்ட் குடுத்த பாவத்துக்கு அவனுக்கு இந்த நிலைமை. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க லிஃப்ட் குடுக்குறது தப்பில்லைங்க. ஏன்னா நல்லவங்களும் வருவாங்க. அவங்கனால முடியாது, நடந்து போக முடியாதுன்னு கேட்குறாங்க. பட் லிஃப்ட் குடுக்கும்போது நம்மளோட சேஃப்டி நம்ம பார்க்கணுங்க. நீங்க ஒருத்தங்கள பைக்ல ஏத்தி உட்கார வைக்கிறீங்கன்னா, உங்களோட ஒரு பார்ட் ஆஃப் வியூ வந்து அவங்க மேல இருக்கணும். அவங்க ஃபோன் யூஸ் பண்றாங்களா? யார்கிட்ட பேசுறாங்க? இல்ல டெக்ஸ்ட் பண்ணிட்டு வராங்களா? அதெல்லாம் நம்ம நோட் பண்ணணுங்க. நம்ம அவங்கள இறக்கி விடுற டைம் வரும்போது நம்ம கிரிப்பா நிக்கணுங்க. இறக்கி விட்டோனே நின்னுங்க. இந்த தேங்க்ஸ் சொல்றதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. கிளம்பி போயிட்டே இருக்கணும் நம்ம. நம்ம வேலை அவ்வளோதான். ஸோ உங்களோட சேஃப்டி பார்த்துக்கோங்க. ஹெல்ப் பண்ணுங்க வேணான்னு சொல்லல. நம்ம சேஃப்டி பார்த்துக்கோங்க. அதே மாரி இந்த மாரி வந்து லிஃப்ட் கேட்குறாங்கற பேர்ல ஒருத்தங்களோட பொருள் அடிச்சு போல ரொம்ப தப்புங்க. அது வந்து அவனுக்கு வேற ஏதோ ஒரு வழியில டபுள் மடங்கா வந்துரும். என் ஃப்ரெண்டுக்கு வந்துரும். ஆனா பறிச்சுட்டு போனவங்களுக்கு அது நிலைக்காதுங்க. இத விட பல மடங்கு நீங்க இழப்பீங்க. அதையும் பார்த்துக்கோங்க.